உங்களுக்கு ஃப்ளைட்னா ரொம்ப பிடிக்குமா? யாருக்கு தாங்க பிடிக்காது? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இங்கே என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், ஃப்ளைட்டோட ஜேர்னி எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க. இன்னும் ஃபியூ மீட்டர்ஸ் தான். இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டா நாமளும் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறிடுவோம். சீட் பெல்ட் ரொம்ப முக்கியம் குமார். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஃபைனலாக இப்போ நான் எங்கே உட்காந்துருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கேட்குற மைண்ட் செட்டில் நீங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, சொல்கிற மைண்ட் செட்டில் நான் இருக்கேன். சொல்லப்போனால் இந்த ஏப்ரல் 26, 2025 நான் மறக்கவே மாட்டேன், மறக்கவும் கூடாது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி எல்லா ப்ரொசீஜரும் நம்ம முடிச்சிட்டோம். அதாவது இந்த நம்மளோட லக்கேஜுக்கு வந்து பில் போடுறதா இருக்கட்டும், ப்ளஸ் போர்டிங் பாஸ் கூட நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளைட் எடுத்து மட்டும் தான் பாக்கி. ஃப்ளைட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேட் நம்பர் 24க்கு போயிட்டு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. எது வேணாலும் இங்கே நம்ம பை பண்ணிக்கலாம். பட் ரொம்ப காஸ்ட்லி தான் எதுவாக இருந்தாலும். காலையில் ஒரு 9:30 போல் வீட்டிலேருந்து ஷார்ப்பாக நான் ஏர்போர்ட்டு கிளம்பிட்டேன். நம்ம ஃப்ளைட் டைம் வந்து 11:45. கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளை வீட்டிலேருந்து அனுப்பிட்டாங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, என்னை சென்ட் ஆஃப் பண்ணி வைக்க கூட வீட்டிலேருந்து யாரும் வர முடியாத சுச்சுவேஷன். ஸோ அதனால் நான் தனியாக போகணுங்கிற காரணத்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவே என்னை ரெடி பண்ணி ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. ஃப்ளைட் ஏறி பார்க்க போகிறோன்னு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் சின்ன நர்வஸ் எனக்கு இருந்தது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இங்கே இருக்க பல வித்தியாசமான காட்சிகள், வெவ்வேறு மனிதர்கள், புதிய புதிய பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள்னு எல்லாமே எனக்கு புதுசாக இருந்தது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்குள்ளே இப்போ நாம் என்ட்ரி ஆகிட்டோம். டாக்ஸியை கட் பண்ணி அனுப்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட் ஏற போகிற அந்த ப்ரொசீஜரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ண போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ளைட் எங்கே நிற்கும்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி மெயின் என்ட்ரன்ஸில் நீங்கள் புக் பண்ண டிக்கெட்டோட காப்பி ப்ளஸ் உங்கள் ஆதார் கார்டை இங்கே கொடுக்கணும். இந்த 2 டாக்குமெண்ட்டும் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளை ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இவங்க அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, நம்ம கொண்டு வந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜை இங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு ப்ளஸ் நம்மளோட போர்டிங் பாஸையும் இங்கேயே வாங்கியாச்சு. நம்மளோட லக்கேஜ் எல்லாம் பில் போட்டு அனுப்பியாச்சு. இதுக்கப்புறம் ட்ராலி நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ பத்திரமா வச்சாச்சு. ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது மக்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே. ஆனால் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. ஒரு ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் இங்கிலீஷை கையில் எடுத்துகிட்டு வந்தால் போதும். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஹேண்ட்பேக் ஸ்கேனிங். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆஃப்டர் தட் பேக் எதுவும் இல்லாமல் நம்மளை தனியாக நிற்க வச்சு நம்ம பாடியை செக் பண்ணுவாங்க. மெட்டல் ஐட்டம் மாதிரி நம்ம வேர் பண்ணியிருந்தா, லைக் மோதிரமாக இருக்கட்டும், இல்லை இடுப்பில் சில பேர் அருணா கொடி கட்டியிருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் காட்டினாலே அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்ன ஏர்போர்ட்டா இல்லை சூப்பர் மார்க்கெட்டானு எனக்கே டவுட்டாக இருக்குது. லைக் புக்ஸாக இருக்கட்டும், இல்லை டாய்ஸாக இருக்கட்டும், எது வேணாலும் இங்கே பர்ஃப்யூம்ஸ், கேப்ஸ், டாய்ஸ் எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஏர்போர்ட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், நைஃப் மாதிரியான பொருட்கள், தீப்பெட்டி மாதிரியான ஈஸி ஃப்ளேமபிள் ஐட்டம்லாம் நம்ம கண்டிப்பாக கொண்டு வரவே கூடாது. தென் நம்ம டிக்கெட்டில் நம்மளோட கேட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம ஃப்ளைட் எங்கே வந்து லேண்ட் ஆகி நிற்கும்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அங்கே போய் கரெக்டாக வெயிட் பண்ணணும். ஆக்சுவலாக இது வந்து கேட் நம்பர் 22. இந்த 22ல் யாரெல்லாம் வெயிட் பண்ண சொன்னாங்களோ அவங்களாம் ஃப்ளைட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா, அங்கே பிரிட்ஜ் மாதிரி இருக்குல்ல, அது வழியாக இண்டிகோ ஃப்ளைட்டுக்குள்ளே கிளம்புறாங்க. நமக்கான ஃப்ளைட் வந்ததும் ஒரு நாள் நீங்களும் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்க, ஏர்போர்ட் போகிறீங்கன்னா என்ன மாதிரி நீங்களும் சீக்கிரமாக ஏர்போர்ட் போயிடுங்க. உங்கள் செக்கிங் ப்ராசஸ்லாம் சீக்கிரமாக முடிச்சதுக்கப்புறம் ஏர்போர்ட்டோட இந்த ரன்வே ஏரோப்ளேனை பக்கத்தில் பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நிறைய நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கேட்டை போய் ரீச் பண்ணிவிடுங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்டை சேஞ்ச் பண்ணலாம். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேட்டை சேஞ்ச் பண்ணால் அவங்க அதை அலோன்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் கேட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அங்கே உட்காந்து நீங்கள் அழகாக சுற்றி பார்க்கலாம். கெட் ரெடி டு யுவர் டிக்கெட் வெரிஃபிகேஷன். அட ஆமாங்க, ஃப்ளைட் ஏறுறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம டிக்கெட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக க்யூவில் நிற்கிறோம். ஒன் பை ஒன்னாக இவங்க செக் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளை ஃப்ளைட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இங்கே நிற்கும் போது நமக்கு ஏதாவது டவுட்டு, சில விஷயம் தெரியலனா பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தாராளமாக கேளுங்க. எல்லாருமே ஹம்பிளாக உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. நம்பிக்கை தானே வாழ்க்கை. இதையும் தாண்டி நமக்கு ஷையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஃப்ளைட்டோட எம்ப்ளாயி இங்கே நிற்பாங்க. உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். இதுக்கும் சேர்த்து தான் உங்கள் டிக்கெட்டில் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. அதனால் தயக்கம் வேண்டாம். நாமளும் இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிறோம் மக்களே. ஃபைனலாக அன்பிலீவபிள், சீரியஸாக சொல்கிறேன். ஃபுல் கிரெடிட்டும் என்னோடய அக்கா மாமாவுக்கு தான் போகும். என்னை ஃப்ளைட்டில் மாதிரி ஏற்றி அழகு பார்த்த அந்த பெருமை. திஸ் இஸ் மை ஃப்ளைட். எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. ஃப்ளைட் ஏற தான் போயிட்டுருக்கோம். தெரிகிறதா சார்? அதுதான் நம்ம ஃப்ளைட். எனக்கு என்னானே தெரியல, இந்த ஏர்போர்ட்டில் காலை வச்சிலேருந்தே அந்த ஒரு சாங் தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கிளியே கிளியே மணி மணி மேக கோட்டில், இந்த சாங் என்னானே தெரியல. டே வைபாக இருக்குமோ தெரில. अरे मास पैसेंजर है, इसका नाम স্বপ্নাদি নামে কি করবো? স্বপ্নাদি নামে মামলা বললো যে স্বপ্নাদিকে নাম মারতে, তার স্বপ্নাদি নামে কি করবো? হ্যাঁ, স্বপ্নাদি নামার বলতে নামে இன்னும் ஃபியூ மீட்டர்ஸ் தான். இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டா நாமளும் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறிடுவோம். ஐயோ, என்னால் நம்பவே முடியல. எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக வானத்தில் பறக்கும்போது சின்ன பூச்சி மாதிரி தெரியுது. ஆனால் பக்கத்தில் நின்று பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். ஃப்ளைட்டுக்குள்ளே போய் உங்கள் சீட்டில் நீங்கள் உட்கார்ற வரைக்கும் உங்கள் போர்டிங் பாஸ் உங்கள் கையிலே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், ஃப்ளைட்டோட என்ட்ரன்ஸ்லையும் 2 பேர் நின்று போர்டிங் பாஸை செக் பண்ணுறாங்க. அவசரப்பட்டு நம்ம பேக்குள்ளே வச்சுருவோம். எங்கே இருக்குன்னு அந்த டைமில் நம்ம தேடிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்களும் நர்வஸ் ஆகிடுவீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் போர்டிங் பாஸ் உங்கள் கையிலே இருக்கட்டும், தப்பு இல்லை. எப்பா இதெல்லாம் நடக்குமான்னு நான் என்ன கனவா கண்டேன். ஒரு உண்மையை சொல்லணும்னா ரொம்பவே ஒரு மெச்சூரிட்டி கலந்த சந்தோஷம் அந்த டைமில் எனக்கு தோணுச்சு. நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னோக்கி நடந்து போய் ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ராகிட்டு இருந்தேன்.
ஆக்சுவலாக சீட் நம்பர் நம்ம டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தாலே போதும், நம்ம யார்கிட்டயும் போய் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. டேரெக்டாக நம்ம சீட்டில் போய் நம்ம உட்காந்துடணும். Mampu dapat lah. Ada sim pusing nanti. Lewat ke. Nanti. Kau. Ada tu मैं एक बार बात करूँ ना. मालूम क्या हुआ? रात को तो रात को. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஏறிட்டேன். கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. கட்ட வண்டியை வேறு எடுக்க போகிறாங்க. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இருந்தாலும் ஃப்ளைட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே நான் சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது கொஞ்சம் ஷேக் ஆகும். It is recommended to keep your seatbelt fastened at all times. In the event of a decrease in cabin pressure, oxygen masks will fall automatically from the panel above. Pull a mask down sharply to initiate oxygen flow. Cover your nose and mouth and breathe normally. Ensure your mask is secured before helping others. ட்ராவல் டைமில் நம்மக்கிட்ட ஃபுட்டோ இல்லை ஸ்நாக்ஸோ இருந்தாலும் சரி, இல்லை இங்கே ஃப்ளைட்டில் வாங்கினாலும் சரி, அதை சாப்பிட்றதுக்கு வசதியாக இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி இருக்க சீட்டில் ஒரு சின்ன டேபிள் இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, புக்கு வச்சுருந்தாலும் இதில் வச்சு படிச்சுக்கலாம். லேப்டாப் வச்சுருந்தாலும் இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது. ஃப்ளைட்டில் கொடுக்குற இந்த ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர், நீங்கள் தண்ணி பாட்டில் வச்சுருந்தாலும் சரி, நான் வச்சுருக்கேன், கீழே பாருங்கள் உங்களுக்கு தெரியும்.
இருந்தாலும் இங்கே கொடுக்குற அந்த தண்ணி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும், ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரில் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் போகும்போது வாங்கி ட்ரை பண்ணுங்கள், இது ஃப்ரீ தான் உங்களுக்கு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இப்போ நம்ம வானத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கோம், ஃப்ளைட்டு மூவ் ஆகுதானே தெரில பாருங்கள். இருந்தாலும் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொல்கத்தா ஏர்போர்ட்லேருந்து பெங்களூர் கேம்பகவுடா ஏர்போர்ட் வரைக்கும் இடையே உள்ள தூரம் வந்து 1760 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. இந்த தூரத்தை வெறும் 2.5 மணி நேரத்தில் இந்த ஃப்ளைட் கிராஸ் பண்ணுதுன்னா எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டை நான் ரொம்ப ரசித்தேன். எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ, இந்த ஃப்ளைட்டும் ப்ளூ, இந்த பேக்ரவுண்டை பாருங்கள். ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல உட்காந்துருக்குது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. கொஞ்சம் போய் சுற்றி பார்த்துட்டு வரும் ஃப்ளைட்டில் என்னென்னலாம் இருக்குது. ஃப்ளைட்டு வந்து வானத்தில் நார்மலாக பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் பெல்ட்டை கட்டிட்டு நீங்கள் சாதாரணமாக போய் சுற்றி பார்க்கலாம், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். நம்ம சும்மா போய் ஒரு வாக் பண்ணிட்டு வருவோம் வாங்க. ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஃப்ளைட்டில் இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க போல். ரொம்ப வசதியாக இருக்கும்னு நினச்சிட்டுலாம் நீங்கள் உள்ளே போகாதீங்க, எக்ஸ்பெக்டேஷனை கட் பண்ணுங்கள். ஆஃப்டர் யூஸிங் நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு இங்கே தண்ணிலாம் கிடையாது, ஒன்லி டிஷ்யூ பேப்பர் தான். ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி வரும். என்ன கேட்டிங்கன்னா என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களோட தேவைகளை ஏர்போர்ட்லேயே முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ளைட் ஏறுறது தான் நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு வேணால் இந்த ரெஸ்ட் ரூமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்குலாம் இது சுத்தமாக செட்டே ஆகாது. உள்ளே வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரோட நான் வெளில கிளம்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெங்களூர் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போகுதுன்னு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதிலிருந்து ஃப்ளைட்டு கொஞ்சம் ஷேக் ஆகிட்டு, அதாவது அப் அண்ட் டவுன் பொசிஷனில் நம்ம ஃப்ளைட்டு வந்து லேண்டிங் ப்ராசஸில் இருந்தது. இதெல்லாம் எனக்கு உண்மையிலே மறக்க முடியாத அனுபவங்க.
நம்ம ஜேர்னி இன்னும் முடியல. பார்ட் 2 வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதில் நம்ம பெங்களூர்லேருந்து சென்னை போக போகிறோம். ஸோ வாங்க கிளம்பலாம்.